மறுபடியும் முத்துவேல் வந்து தான் பொண்ணு ராஜியை ஏத்துக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கோமதி வந்து அவங்க அப்பாவுக்கு எதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட பேசாம வெளியில வந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கதிருக்கே கஷ்டமா இருக்கு. காலையில எழுந்த பாண்டியனும் யாரையுமே பார்க்காம மலமலன்னு கடைக்கு கிளம்பி போகிறத பார்த்துட்டு, உங்கள் மாமாட்ட கேளு ராஜி, சாப்பிட்டு போ சொல்லு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி உங்கள் கோமதி சொல்லிவிட, உடனே உங்கள் ராஜி போயிட்டு, மாமா சாப்பிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, சாப்பாடெல்லாம் இனிமே எனக்கு சேர்த்தெல்லாம் வைக்க வேண்டாம், நான் கடையிலேயே சாப்பிட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்காக யாரும் இந்த வீட்டில் எந்த சிரமமும் பட வேண்டாம், அதையும் உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் கிளம்பி போறாரு. இந்த பக்கம் ராஜி அந்த விஷயத்த கோமதி கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே கோமதியும், என்னடி நான் செஞ்ச தப்புக்கு அவர் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும், இதெல்லாம் எனக்கு தேவையா, நான் வாயை வச்சுக்கிட்டு கம்மனை இல்லாம எல்லா விஷயத்தையும் முந்திரி கொட்டையாட்ட ஒளரி கொட்டிட்டனே அப்படின்ட்டு அழறாங்க. உடனே இந்த பக்கம் ராஜியும் அழுகுறாங்க. அத்தை, இதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் தானே அத்தை காரணம், நான் மட்டும் அந்த அயோக்கியனை நம்பி போகாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்காதுல்ல அத்தை அப்படின்ட்டு அழுத உடனே, நீ என்னம்மா பண்ணுவ, ஏதோ உன்னோட தலையெழுத்து அப்படி ஆயிடுச்சு, நான் தான் நம்ம குடும்பத்துக்கு அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டேன்னு அவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களே, உன்னையாவது இந்த மாதிரி அவங்களுக்கு அசிங்கத்தை கொடுக்காம ஏன் பிள்ளைக்கு கட்டி வச்சு அவங்களுக்கு நல்லது செஞ்சா மனசு மாறுவாங்கன்னு தான் இப்படி நான் பண்ணினேன், அது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்காங்க. ராஜியால் இதை தாங்கிக்கவே முடியல. வேகமாக போயிட்டு தன்னோட அப்பா கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. ராஜியோட அம்மா வெளியில் வந்து, ராஜி என்ன நீ வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. மா, அப்பா எங்க, அப்பா கிட்ட நான் பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராஜியோட அம்மா வடிவு இருந்துக்கிட்டு, உங்க அப்பா அங்க மில்லுக்கு போயிருக்காரு, என்ன விஷயம்னு சொல்லு, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் அவரை நேரில் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு ராஜி விறுவிறுன்னு மில்லுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே சக்திவேல் நல்ல வேலையா ராஜி போன நேரம் பார்த்து சக்திவேல்கிட்ட வந்து ஒரு வேலை சொல்லி முத்துவேல் அனுப்பி வைக்கிறாரு. இந்நாள்கிட்ட போய் ஒரு ஆள்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. ராஜி போன உடனே முத்துவேலை பார்க்குறாங்க. முத்துவேலும் இங்கே நிமிந்து பார்த்துட்டு அப்படியே அமைதியாக திரும்பவும் தலையை கீழே போட்டுக்கிறாங்க. ராஜி, அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன் கேட்டையா, என்கிட்ட என்ன பேச போற, அதான் ஆளாளுக்கு ஒரு கதையா சொல்லி எங்களை முட்டாளாக்கிட்டங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராஜி இருந்துக்கிட்டு, அத்தையை ஏன்பா இப்படி அத்தை மேலே கோச்சுக்கிறேங்க, அன்னைக்கு சித்தப்பா சொன்னது மாதிரியேவும் என்னை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தா என்னப்பா உங்களால் பண்ணியிருக்க முடியும், நிச்சயமா என்னோட சந்தோஷம் இப்போ இருக்கிற அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்துருப்பீங்களாப்பா, நிச்சயமாக முடியாதுப்பா, நம்ம வீட்டில் எப்படி இருந்தனோ அதோட அதிகமாக அந்த வீட்டில் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பா, அவங்களும் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, அதை ஏன்பா இப்படியெல்லாம் நினச்சி அத்தையை கண்டபடி பேசிட்டு வந்துட்டேங்க, அங்கே மாமா வேற அத்தை கூட பேச மாட்டேன்னு எங்கூட பேசாதேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, அத்தை அழுதுகிட்டே இருக்காங்கப்பா, நீங்களாவது வந்து என்ன ஏதுன்னு பேசுங்கப்பா, அத்தை பண்ணின விஷயம் மாமாவுக்கு கூட தெரியாதுப்பா, எனக்கு கதிருக்கு மீனாக்காவுக்கு அத்தைக்கு மட்டும்தான்ப்பா தெரியும், நான் அதுவும் இல்லாமல் அத்தை மறைக்கணும்லாம் மறைக்கலப்பா, அதுவும் இல்லாமல் இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவும் செய்யலைப்பா, உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு தான் அன்னை பொண்ணு செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான்ப்பா இப்படியெல்லாம் பண்ணினாங்க. அப்பா, சித்தப்பா சொல்கிறாருல்லப்பா, அன்னைக்கு அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு என்னாலும் அழுதாரு, உங்களை கூட கேவலமாக பேசினார்லப்பா, அன்னைக்கு நான் செத்து போயிருந்தேன்னா நீங்கள்லாம் என்னப்பா பண்ணியிருப்பீங்க, அத்தை என்னை காப்பாற்றி இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்கல்லப்பா, நான் போனது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக நீங்கள் பெற்ற பொண்ணு தானப்பா நான், அன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நீங்கள் இப்போ வரைக்கும் கூட சந்தோஷமாக இருந்திருப்பீங்களாப்பா, ஆனால் சித்தப்பா மனசில் ஏதோ வச்சுட்டு பேசுகிறாருப்பா, என்னால் தான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அவனை நானாப்பா பொண்ணுங்களை கடத்த சொன்னேன், என்னையமோ அவன் சேர்த்து கடத்தி வச்சிருந்தான்ப்பா, என்னை அவனை நான் கடத்துன்னு சொன்னனாப்பா,
அதுவும் இல்லாமல் அரசியை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஏமாத்துன்னு நானாப்பா சொன்னேன். எல்லாரும் என் மேலேயே பழிய போடுறாங்கப்பா. அவர் பையனுக்காக அவர் பேசுகிறாரு, உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் பேசலையேப்பா அப்படின்னு அழுது புலம்புறாங்க. சரி, இப்போ என்ன செய்யணுங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. பா, நீங்கள் வேற எதுவுமே செய்ய வேண்டாம்ப்பா. அத்தைக்கிட்ட வந்து நீங்கள் பழையபடி பேசினா போதும்ப்பா. நான் எங்கே பேசினேன்? ஏதோ உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைங்கவும் என் பொண்ணுங்கிறதுனாலையும் என் தங்கச்சிங்கிறதுனாலையும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பார்க்க முடியாமல் தான் காப்பாற்றினோம். அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் எதுவும் குஞ்சு கொலாவிக்கிட்டலாம் இல்லையே அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. அப்பா, பழையபடி அப்படியே இருந்துட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஆனால் இப்போ எங்களுக்காக ஓடி வந்தீங்கல்ல, அதுக்காக தானப்பா விருந்து வச்சாங்க. பழையபடியும் 2 குடும்பமும் கொஞ்சம் கொலாவறதுக்கு அப்பா இப்படி சொன்னாங்க. இல்லைப்பா, அப்பா நான் சொல்கிறத கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் வந்து அவங்க செஞ்சதெல்லாம் மறக்க முடியாது, மன்னிக்கவும் மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம், இது வந்து பாண்டியனுக்கு தெரியலன்னு சொல்கிற, அதை கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்த நான் மன்னிக்க மாட்டேன். அவங்க பண்ணினது பெரிய தப்பு தான். எங்ககிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை அன்னைக்கு நீ சொல்லும் போதுனாலும் உண்மை இதுதான்னு பட்டுன்னு போட்டு உடச்சிருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வந்து இதுதான் உண்மை அப்படிங்கிறங்க, எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. உடனேவும், பா நீங்கள் நல்லா யோசித்து பார்த்து நல்ல முடிவாக சொல்லுங்கப்பா. அத்தைக்கிட்ட பேச சொல்லுங்கப்பா மாமாவை. இது ஒன்று மட்டும் பண்ணுனா போதும்ப்பா. ஏன்னா அவரையும் ஏமாத்திட்டதா சொல்லிதான்ப்பா மாமா பேசவே மாட்டேங்கிறாரு. அத்தை எங்களால் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. அப்பா, இன்னொரு விஷயம், இது நாள் வரைக்கும் ஒரு துளி கஷ்டம் இல்லாமல் அந்த வீட்டில் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான்ப்பா இருந்தேன். இதுக்கு மேலே தான்ப்பா அந்த நிம்மதியும் சந்தோஷமும் திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. உங்கள் பொண்ணு நல்ல சந்தோஷமாக பழையபடி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறத கேட்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு அப்பாவுக்கு புரிய வச்சுட்டு ராஜி அங்கேருந்து கிளம்புறாங்க. நிச்சயமாக நம்ம அப்பா வந்து அத்தைக்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் இங்கே வந்து கடையில் வந்து உட்காந்துட்ருக்காரு, கோமதியை பற்றியேவும் யோசிச்சுக்கிட்டு. இங்கே பழனிவேலும் தன்னுடைய அக்கா குடும்பத்தை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. சுகன்யா கேட்குறாங்க, என்னங்க, என்ன உங்கள் அக்கா புராணமா? அக்கா குடும்பத்தை பற்றி தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சுகன்யா, அக்கா வேணும்னே இதெல்லாம் பண்ணியிருக்காது. அக்கா பாவம். அது மட்டும் இல்லை, அங்கே ராஜி அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் அதைத்தானே யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சுகன்யா வேகமாகவும், யோ நீ எல்லாம் எவ்வளோ பட்டாலும் திருந்தவே போகிறதில்ல. உன் அக்கா குடும்பம் உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடித்து துரத்தி விட்டாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் மானுன்னு எதுவுமே இல்லையாயா உனக்கு? எப்போ பாரு அக்கா அக்கா குடும்பம்னு இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. அசிங்கமாக இருக்குது. உன்னை திட்டும்போது எனக்கு தான் அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பழனிவேலை திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இந்த பக்கம் பாண்டியன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு சரவணன் கேட்குறாரு, அம்மா மேலே எந்த தப்பும் இல்லைப்பா. அந்த புள்ள ராஜியை நினச்சி தான்ப்பா இப்படியெல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கப்பா. அம்மா பாவம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா சரவணா, தங்கமயில் இந்த விஷயத்தில் பொய் சொல்லி ஏமாற்றவே இல்லை. அம்மா தான் இதுக்கு, அப்பாவும் அம்மாவும் தான் மூல காரணம். என்னை சொல்ல தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கேவும் நீ அந்த புள்ள கூட வாழ மாட்டேன்னு டைவர்ஸ் பேப்பர் வரைக்கும் போயிட்ட. ஆனால் நான் இத்தனை வருஷம் வாழ்ந்த என் பொண்டாட்டி என்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே சும்மா இருக்க முடியுமாடா? சொல்லுடா சரவணா, என்னால் எப்படிடா அதை ஏற்றுக்க முடியும்? அவளாவது என்கிட்ட சொல்லியிருக்க வேணாமா? அப்போது என்னையெல்லாம் அவள் ஒரு ஆளாகவே மதிக்கலைன்னு தானடா அர்த்தம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனேவும் அதாவது இவ பண்ணுறது சரி அப்படின்னு நீ சொன்னீன்னா உன் பொண்டாட்டி மயில் பண்ணதும் சரிதான்டா. அவங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வராரு. 10 மணிக்கு மேலே கடையை மூடிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்ன மனுஷனை இன்னும் காணமே அப்படின்னு கோமதி மனசில் நினச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முத்துவேல் வராரு. அதே பக்கத்தில் இந்த பக்கம் முத்துவேலும் சக்திவேலும் இங்கே பாண்டியனும் வராங்க. பாண்டியனும் சரவணனும் வண்டியில் வந்து இறங்கின உடனே முத்துவேலை பார்க்குறாங்க. முத்துவேலை பார்த்துட்டு, இருடா சரவணா, நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு முத்துவேல்கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கேட்குறாரு. யோ என்னத்தை பேச போகிற
அதான் பேச வேண்டியதெல்லாம் வீட்டிலேயே வச்சு பேசி முடிச்சாச்சுல்ல, இன்னென்ன மறுபடியும் வந்து உறவு கொண்டாடிட்டு அலையிற அப்படின்னு கேட்குறாரு. சக்தி அமைதியாரு அப்படின்ட்டு முத்துவேல் என்ன ஏதுன்னு கேட்குறாரு. என்னென்ன அப்படின்னு சக்திவேல் கேட்க கேட்க அப்படியே அமைதியாக இருக்க சொல்லி மிரட்டுறாரு. அண்ணனோடதே சரியில்லையே அப்படின்னு சக்திவேலும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவரோட பொண்ணு ராஜி வந்து இங்கே முத்துவேல்கிட்ட பேசிட்டு அழுதுட்டு போனதுனால என்னதான் சொல்கிறாருன்னு கேட்போம். தான் பொண்ணோட சந்தோஷம் எந்த வகையிலையும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கே பாண்டியன் கிட்ட பேசுறதுக்கே சம்மதிக்கிறாரு. உடனேவும் இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, என் பொண்டாட்டி செஞ்சது எனக்கே தெரியாது, எனக்கே இப்போ தான் தெரியும். அவள் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பொண்டாட்டியை மன்னிச்சிடுங்க. இனிமேலும் இந்த குடும்பத்தோட நாங்கள் எந்த ஒரு இதுவும் வச்சுக்க மாட்டோம். நீங்கள் பயப்படாதீங்க. என் பொண்டாட்டி புள்ள யாருமேவும் பழையபடி இந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டோம். எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கையை எடுத்து கும்பிடுறாரு. மன்னிச்சிருங்க, அவள் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. உடனேவும் பாண்டியனும் மன்னிப்பு கேட்ட உடனே முத்துவேலும் மன்னிச்சிடுறாரு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வந்து எப்பவும் போல் பழையபடி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இருங்க, நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறோம். ஆனால் இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் இது மாதிரி நாங்கள் வரமாட்டோம், செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அனுப்பிடுறாரு. பழையபடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி பேசி அனுப்பிடுறாரு. பாண்டியனும் சரின்னு சொல்லிட்டு கையெடுத்து மன்னிப்பு கேட்டுட்டு பொண்டாட்டி பண்ண தப்புக்கு இவர் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த மாதிரி கதை போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.